என்ன நந்தினி பார்த்துட்டே இருக்க? உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? எதிரியே நம்ம வாசலுக்கு வரும்போது உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுதான் பண்பாடு. அத பத்தி உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உள்ள வாங்க. வழக்கம் போல என்ன நீங்க தேடி வீட்டுக்கு வந்தா டென்ஷனோட இல்ல கையில துப்பாக்கியோட தான் வீட்டுக்கு வருவீங்க. இப்போ என்ன பழத்தட்டோட வந்திருக்கீங்க? இதத்தான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்றது. ஏன் மருமக பார்வதி ஜமீன் கூட்டமைப்பு போட்டியில நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினியான ஒன்ன ஜெயிச்சிட்டா. அவ தலைவி ஆயிட்டா. என் மருமக பதவி ஏற்புக்கு ஜமீன் கூட்டமைப்புல இருக்கிற எல்லாருக்கும் நான் பத்திரிக்கை வைக்கணும்ல. இருந்தாலும் என் மருமக கூட போட்டி போட்டு தோத்து போனாலும் முதல் பத்திரிக்கையை உனக்கு தான் வைக்கணும்னு வந்திருக்கேன். பட்டமா தட்டக்குடு. நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க வெய் பட்டமா. இங்க பாக்குற நோண்டிடுவேன். பரம்பரையில இருக்கிற எல்லாருமே ஆதிக்கடவுர் பரம்பரையோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, தோத்து போயிட்டே இருக்காங்க. நீயாவது அதை மாத்தி என் பரம்பரையோட சண்டை போடாம இரு. சரி, அதையும் தாண்டி நீ சண்டை போட்டா நீதான் தோத்து போயிட்டே இருப்ப. நீ எத்தனை தடவை எழுந்து வந்தாலும் உன்னை நான் தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன். உள்ள விளக்கெரியறத பார்த்து கண்ணாடியில மோதின ஈசல் நீ. நீ எவ்வளவு மோதினாலும் கண்ணாடிக்கு ஒண்ணும் ஆகாது. நீதான் விழுந்து ரக்க எல்லாம் செதறி போகும். Think about that. By the way, பழம் சாப்பிடு, ரொம்ப நல்லது. வா போலாம் பட்டமா. எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விடுறதில்ல. என்ன நந்தினி, இந்த அக்கில வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறா. இதுக்கு மேலேயே இவளை விட்டு வச்சு வேடிக்கை பார்த்தோம்னா ஏதாவது பண்ணணும் நந்தினி. என்ன பண்ண போறோம்? நான் சொல்றேன், வாங்க.
என்ன இது? அகிலா என்னடானா வீடு தேடி வந்து ஒன்னு மிரட்டிட்டு போறா. அவளை ஏதாவது பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கான்னு கேட்டா காலி கிரவுண்ட்ல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க. காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அகிலாவை இதுக்கப்புறம் உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது. அதைத்தான் நாம எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. ஆனா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஃபெயிலியரா தான் போய் முடியுது. அதுக்கு தான் ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்ல ஆண்டி, எனக்கு கிடைக்க வேண்டிய ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவி அந்த பார்வதிக்கு கிடைக்க போறதுக்கு அந்த அகிலா தான் முழு காரணம். இதுக்கப்புறம் அந்த அகிலா என் கண் முன்னாடி உயிரோடவே நடமாடக்கூடாது. செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் முகத்தை யாரும் பார்க்காத மாதிரி அவளை உயிரோட எரிக்கணும். அத கண் குளிர நீங்க பார்க்க தான் போறீங்க. கேக்குறதுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ண போற? விடுங்கப்பா. நாளைக்கு பார்வதியோட பதவி ஏற்பு விழால அந்த அகிலாவை எல்லாரும் முன்னாடியும், முக்கியமா அந்த பார்வதி கண்ணு முன்னாடியே எரிக்க போறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? எப்படி நடத்தி காட்டுறேன் ஆண்டி. டேய் மேடம். ஓகே மேடம். டேய், கேன்ல இருக்கிற பெட்ரோலை அவன் மேல ஊத்து. என்ன விட்டுருங்க மேடம். என்ன எதுவும் பண்ணாதீங்க மேடம். ஐயோ மேடம். என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ஐயோ விட்டுருங்க தம்பி. ஐயோ 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 விட்டுருங்கப்பா. ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க சொல்லுங்க மேடம். ஐயோ ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நான் புள்ள ஓட்டிக்காரன் மேடம். அகிலா மேல இப்படிதான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்த போறேன். நந்தினி, நீ ஏதோ இந்த ஆடு மாடு கொளுத்துற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு இருக்க. நீ பிளான் பண்றது அகிலாவை கொளுத்துறதுக்கு. அது ஞாபகம் இருக்கா? பெட்ரோலை எப்படி நீ அகிலா மேல ஊத்துவ? பார்வதியோட பதவி ஏற்பு விழாவை கோவில்ல முதல் மரியாதை பரிவட்ட கட்டுற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்காக பல குடத்துல மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுல ஒரு குடத்துல இதுல பெட்ரோலை கலந்துதான் அகிலாண்டேஸ்வரி மேல ஊத்தி கொல்ல போறேன். சரி, மஞ்சள் தண்ணியில கலந்துருவ. ஆனா பெட்ரோல் வாசனை 8 ஊருக்கு வீசும். அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கும் கைவசமா என்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு. ஏய், அது கொடு. சரிங்க மேடம். விட்டுருங்க மேடம். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். விட்டுருங்க மேடம். ஐயோ தம்பி விடுங்க தம்பி. ஐயோ என்ன விட்டுருங்க மேடம். ஐயோ என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். இங்க வா மேடம். இதை வாங்கி வை. ஓகே மேடம். இந்த பாட்டில்ல இருக்கிறத பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணிட்டா பெட்ரோல் வாசனை கொஞ்சம் கூட வெளியில அடிக்காது. வாசனை வராத மாதிரியும் பார்க்க மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கிற பெட்ரோலை பசங்க குடத்துல கொண்டு போய் அகிலா மேல ஊத்திடுவாங்க. நாளைக்கு அகிலாவை இதே மாதிரிதான் கொளுத்த போறேன். ஐயோ 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 என்ன விட்டுருங்க மேடம். ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க மேடம். ஐயோ என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ஐயோ ஐயோ உங்களை கையெடுத்து மேடம். விட்டுருங்க மேடம். ஐயோ 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 என்ன விட்டுருங்க மேடம்.
ஐயோ 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 என்ன பண்றீங்க? ஐயோ 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 என்ன பண்றீங்க? தம்பி என்ன விட்டுப்பா. ஐயோ 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 என்ன பண்றீங்க? எனக்கு பக்கத்துல இருக்கு. ஐயோ ஐயோ கரியில ஐயோ 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 உடனே ஐயோ 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 என்ன காப்பாத்துங்க. ஐயோ 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 கபிலாவும் இதையும் மாதிரி அலறி அடிச்சு ஓட போறான். காப்பாத்த யாரும் இல்லாம கடைசியில எரிஞ்சு சாம்பலாக்க போறான். பிளான் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. ஏன் நந்தினி, நீ சொன்னாலே எனக்கு புரியும். பாவம் இவனை எதுக்கு கொளுத்துன? நான் டெமோக்காகலாம் இவனை கொளுத்தல. என்கிட்ட சம்பளம் வாங்கி பழப்பு நடத்துற ராஸ்கல் அந்த அகிலாவுக்கு சல்யூட் அடிக்கிறான். இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை. பிளான் எல்லாம் புரிஞ்சுதுல? நான் சொன்ன மாதிரி எல்லாம் சரியா பண்ணிடுங்க. சரிங்க மேடம். வாங்க ஆண்டி. பா சீக்கிரம் வாப்பா. பா தூக்கிட்டு வாப்பா. சீக்கிரம் வாங்க. ஏத்து ஏத்து. பா வை வை. பா டைம் ஆச்சு பாரு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சீக்கிரம் மாட்டுப்பா. சீக்கிரம் உட்காருங்க சீக்கிரம். உட்காருங்க. ஆகட்டும் வேமா. ஏப்பா ஐயா சொல்லுங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா இப்ப போய் ரெடி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கயா. என்னப்பா இப்ப போய் காரணம் சொல்லிட்டு வீட்டு இருக்க? ஃபங்க்ஷன் கொஞ்சம் பார்த்து நல்ல பக்காவா பண்ணுங்கப்பா. சரியா? சரிங்கய்யா. ஏற்பாடுலாம் பண்ணிறேன். சீக்கிரமா பண்ணுங்க. குறையும் இருக்காது. ஓகே. சீக்கிரமா முடிச்சிடுவாங்க. சரி பேசிட்டு இருக்காம சீக்கிரம் ரெடி பண்ணு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் பண்ணுங்க, மேடம் வந்துட போறாங்க. நண்பா மேடம் வந்துட்டாங்க. வா வா. போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், வணக்கம். மேடம். உட்காருங்க உட்காருங்க. உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே மேடம். என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது பார்வதியா இருந்தாலும் பார்வதிக்கு எப்படி பிரச்சனையை அணுகணும், எப்படி சரி பண்ணணும்னு சமயோஜித புத்தியை கத்து கொடுத்தது நீங்க தானே மேடம். உங்க அரவணைப்புல இருக்கிற வரைக்கும் பார்வதி மேடத்துக்கு வெற்றி மேல வெற்றி தான் மேடம். ஆனா அந்த பெருமையெல்லாம் உங்களை தான் வந்து சேரும் மேடம். நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. உங்களுக்கு என்னைக்கு மேடம் புகழ்ச்சி பிடிச்சிருந்தது? வானளவுக்கு புகழ் இருந்தாலும் அதை தலைக்கு ஏத்திக்காம இவ்வளவு தன்னடக்கத்தோட இருக்க உங்களால மட்டும்தான் மேடம் முடியும். சரிங்க, நீங்க எல்லாரும் வந்து பெரியவங்கங்கிற முறையில பார்வதியோட பதவி ஏற்பு விழாவுக்கு வந்திருக்கீங்க. நீங்க தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்களா? சரிங்க மேடம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. ஓகே. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க முதல்ல இந்த பதவி போட்டியில கலந்துக்கலன்னு சொன்ன உடனே எங்க அண்ணன் போஸ்டா அந்த நந்தினி வந்துருவாங்களோன்னு நாங்களாம் பயந்துட்டோம். நல்ல வேலைம்மா, அந்த கடவுள் அந்த மாதிரி எல்லாம் நடக்காம எங்களை காப்பாத்திட்டாரு. நம்மள காப்பாத்தினது கடவுள் இல்லையா, இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா. இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கும் என் பரம்பரைக்கும் நான் செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க, உங்க மருமக பார்வதி இன்னும் வரலையே. வர்றதுக்கு லேட் ஆகுமா மேடம்? இல்ல, பதவி ஏத்துக்கிறதுனால அவங்க அப்பா என் அண்ணன் ஆதி பரமேஸ்வரனோட ஆசீர்வாதம் வாங்க சமாதி வரைக்கும் போயிருக்கான்.
வந்துகிட்டே இருப்பா. சரிங்க மேடம், அவங்க பொறுமையா வரட்டும். சரி, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். பிறந்த உடனே என்ன சுந்தரம் அப்பா கையில கொடுத்துட்டு போயிட்டீங்க. பல வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வந்ததும் பல போராட்டத்துக்கு அப்புறமா அகிலாமா உங்களை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அன்பும் பாசமும் எனக்கு நிரந்தரமா கிடைக்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திரும்பவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களேப்பா. உங்க அன்புக்காக தான் நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா அது கிடைக்க கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கு போல இருக்கு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுப்பா, அதான் என் விதி. ஆனா நீங்க ஆசைப்பட்டது நடக்க போதுப்பா. ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையை விட்டு போக கூடாதுன்னு அகிலாமா கிட்ட நீங்க உங்க கடைசி ஆசைய சொல்லிருந்தீங்கல்ல. உங்க கடைசி ஆசைய அம்மா நிறைவேற்றி வச்சிட்டாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜமீன் கூட்டமைப்புக்கு நான் தான் தலைவியா பதவி ஏத்துக்க போறேன். இந்த நேரத்துல நீங்க என் கூட இல்லாதது எனக்கு வருத்தமா இருக்குப்பா. ஆனா என் மனசுல எப்பவுமே நீங்க இருப்பீங்கப்பா. இந்த நல்ல நாள் அதுமா நீங்க எங்க இருந்தாலும் நான் என் கடமையை சரியா செய்யணும்னு என் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னைக்குமே நீங்க என் கூட இருந்து என்னை நல்லபடியா வழி நடத்தணும்ப்பா. அண்ணா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வேகமா போறீங்களா? எனக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா. ஐயோ, என்னாச்சுண்ணா? அது தெரியலம்மா. நானு என்னாச்சுண்ணா? தெரியலங்கம்மா. இதை பாக்குறம்மா. அண்ணா, அம்மா, ஃப்ரண்ட் வீல் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அண்ணா நான் அம்மா, நீங்க காருக்குள்ளே உட்காந்துருக்கம்மா. சரி, நான் கொஞ்சம் சீக்கிரமா. சரிங்கம்மா.